தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்காக 40 தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 20ஆம் தேதி தொடங்கியது. இந்நிலையில் நேற்றுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது. இறுதி நாளில் தமிழ்நாடு முழுவதும் ஏராளமானோர் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறும் நிலையில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற மார்ச் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். அன்று மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் வரும் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படும். அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. இதற்கிடையே அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கை 1403 உள்ளது. இறுதி நாளான நேற்று மாலை 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. இதற்காக 2 மணிக்கே இறுதியாக வேட்புமனுடன் வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வரிசையாக வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். அதிகபட்சமாக கரூரில் 62 வேட்பாளர்கள் 70க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். அதேபோல் இடைத்தேர்தல் நடைபெறும் விளவங்காடு தொகுதியில் 18 பேர் 22 வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 62 வேட்பாளர்கள் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். 2ஆம் இடத்தில் வடசென்னை தொகுதியில் 54 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். குறைந்தபட்சமாக நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் 13 வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனு பரிசீலனைக்கு பிறகு ஏற்கப்படாத வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்படும். தொடர்ந்து 30ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை திரும்பப் பெற கால அவகாசம் உள்ளது. கட்சிகளின் சார்பாக மாற்று வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்தவர்களும் வாபஸ் பெறுவார்கள். 30ஆம் தேதி மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். லோக்சபா தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் 68,144 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தற்போது தமிழ்நாட்டில் 6,23,26,901 வாக்காளர்கள் உள்ளனர். 3,06,02,367 ஆண் வாக்காளர்களும் 3,17,16,069 பெண் வாக்காளர்களும் 3ஆம் பாலினத்தவர்கள் 8,465 பேரும் உள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள 6 கோடி வாக்காளர்கள் தான் 39 எம்பிக்களை தேர்வு செய்ய உள்ளனர்.